Hello students, இந்த வீடியோல நம்ம standard enthalpy of reaction எப்படி standard enthalpy of formationல இருந்து calculate பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுதான் இங்க heading கொடுத்திருக்கு standard enthalpy of reaction from standard enthalpy of formation. So standard அப்படினாவே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த delta Hக்கு மேல ஒரு டிகிரி மாதிரி 0 சூப்பர் ஸ்கிரிப்ட்ல போடுவோம். So enthalpy change அப்படின்றதுனால delta H ன்னு போடுறோம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு மேல டிகிரி 0 போடுறோம். ரியாக்ஷன்ன்றதுனால இங்க R அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த இடத்துல ஃபார்மேஷன் அப்படின்றதுனால F அப்படின்னு போடுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டாலே என்தால்பி அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா டெல்டா H மேல பவர்ல 0 போடணும். ரியாக்ஷனா இருந்தா இங்க சப்ஸ்கிரிப்ட்ல ஆர்னு ஃபார்மேஷனா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரிப்ட்ல எஃப்னு போட போறோம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் த enthalpy change for a reaction when all the reactants and products are present in their standard states. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல ஒரு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா ரியாக்டன்ஸும் அதே மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரெண்டுமே both the reactants and products வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும் பொழுது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கும் பொழுது அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய என்தால்பி சேஞ்சை நம்ம ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் என்ன கண்டிஷன்ல இருக்கணும், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய என்தால்பி சேஞ்சை நம்ம ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சொல்றோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ டெல்டா H0 R நம்ம கால்குலேட் பண்ண போறோம் which is equal to, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் is equal to summation of delta H0 F of products minus summation of delta H0 F of reactants. So இந்த இடத்துல delta H0 F அப்படின்றது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் யாரோடது, ப்ராடக்டோடது, மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் formation of reactant. So product நுடைய enthalpy formation minus reactant நுடைய enthalpy formation at standard condition ரெண்டுத்துக்குமான difference எடுத்தோம்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், standard enthalpy of reaction கண்டுபிடிச்சிடலாம். So இந்த இடத்துல summation கொடுத்துருக்காங்க. ஏன் summation கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு more than one product form ஆகலாம், அது மாதிரி more than one reactant involve ஆகலாம். அப்போ மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதோ அத்தனையுடைய ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் நீங்க எடுத்துக்கணும். எத்தனை ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அது மொத்தத்தினுடைய ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஜெனரல் ரியாக்ஷன் AA plus BB gives CC plus DD. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். ஸோ டெல்டா H0 R is equal to இதனுடைய இது. ஸோ சம்மேஷன் ஆஃப் டெல்டா H0 F ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் delta H0 F of reactant. ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்டெப்பா போவோம். அப்போ ப்ராப்ளம் போடும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக எப்படி எழுதுறதுன்னு தெரியும். இப்போ சம்மேஷன் ஆஃப் நம்ம ப்ராடக்ட் எழுதும். ப்ராடக்ட் எது நம்மளுக்கு CC plus DD. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சம்மேஷன் டெல்டா HF வேல்யூ எழுத போறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் டெல்டா H0 F product is equal to, so இதை நம்ம எழுத போறோம். இதுக்கு எப்படி எழுதுவோம், so இந்த moles வந்து ஃப்ரண்ட்ல இதுக்கு முன்னாடி, so C into delta H0 F என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க C plus D delta H0 F D.
ஸோ இது இதுக்கான வேல்யூ. இப்போ இதுக்கு ரியாக்டன்ஸ்க்கு அதே மாதிரி எழுதுவோம். சம்மேஷன் ஆஃப் டெல்டா H0 F reactant is equal to reactant வந்து Aயும் Bயும். So A delta H0 F of A plus B delta H0 F of B. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெயின் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், டெல்டா H0 R is equal to first product எழுதுவோம், C delta H0 F C plus D delta H0 F D minus, so minus A delta H0 F A plus B delta H0 F B ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரியாக்டன்ஸ்னுடைய என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனும் ப்ராடக்ட்னுடைய என்தால்பி ஃபார்மேஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை ஃபார்மேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணலான்றதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் வந்துட்டு the standard enthalpies of formation of ethyl alcohol, carbon dioxide and water are நம்மளுக்கு 3 values கொடுத்திருக்காங்க respectively. Calculate the standard enthalpy change for the reaction. reaction கொடுத்துட்டாங்க. ethyl alcohol plus oxygen gives carbon dioxide and water. So நம்மளுக்கு questionல standard enthalpies of formation கொடுத்துட்டாங்க. So நம்ம formulaல இந்த values apply பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், standard enthalpy change of the reaction calculate பண்ண போறோம். So first நம்ம given என்னன்னு பார்த்துருவோம். So given வந்துட்டு எல்லாத்தினுடைய standard enthalpy of formation கொடுத்திருக்காங்க. So delta H0 F கொடுத்திருக்காங்க. So எதுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க, C2H5OH கொடுத்திருக்காங்க. So ethyl alcoholக்கு எவ்வளோ கொடுத்திருக்காங்கன்னா -277 யூனிட் வந்து கிலோ ஜூல் per mole. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ டெல்டா H0 F of carbon dioxide is equal to -393.5 kilojoule per mole. அடுத்தது வந்துட்டு வாட்டர். டெல்டா H0 F of water is equal to -285.5 kilojoule per mole. ஸோ ஆக்சிஜனுக்கு கொடுக்கல. ஏன் ஆக்சிஜனுக்கு கொடுக்கல அப்படின்னா அது வந்து எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்டினுடைய ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்போதுமே 0. ஸோ டெல்டா H0 F ஆஃப் ஆக்சிஜன் is equal to 0. அதனால நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்கல. இப்போ இதை நம்ம எந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்குவோம் நம்ம. delta H0 R is equal to நம்மளோட ஃபார்முலா படி இந்த இடத்துல ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எழுதிட்டு அப்புறமா கீழே எழுதுவோம், அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். சி, ஸோ இது சி, இது டி, இது ஏ, இது பி பிளஸ் டி டெல்டா H0 F of D மைனஸ் A delta H0 F of A plus B delta H0 F of B. So இப்போ இதுல நம்மளுக்கு substitute பண்ணனும்னா C value, D value, A value, B value தெரியணும். So CD, AB அப்படின்றது coefficients value. இப்போ இந்த ethyl alcohol நோட coefficient எவ்வளோ 1. So 1 mole ன்னு அர்த்தம். இதுல வந்து 1 mole. ஆக்சிஜன்ல பார்த்தோம்னா coefficient 3, அப்போ 3 moles. கார்பன் டை ஆக்சைடில் 2, அப்போ 2 moles. வாட்டர் வந்து 3 moles. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், ஏனா 1 mole, பீனா 3 moles, சீனா 2 moles, டீனா 3 moles சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த வேல்யூஸை வந்து இதில் எடுப்போம். ஸோ டெல்டா H0 R is equal to இப்போ நம்ம எழுதுவோம் C, இங்கே எழுதுவோம் C எவ்வளோ 2 moles.
அப்போ 2 moles delta H0 F of இந்த Cக்கு நம்ம இங்க என்ன போடணும் CO2 னு போட போறோம் plus D எத்தனை moles இருக்கு 3 அப்ப 3 moles delta H0F எது water minus இப்ப எதுக்கு எழுதணும் reactanceக்கு எழுதணும் A எவ்வளோ நம்மளுக்கு 1 mole so 1 mole அப்புறம் delta H0 F of Aக்கு பதிலா C2H5OH ன்னு போட போறோம் plus B வந்து எத்தனை moles இருக்கு 3 so 3 moles delta H0 F of O2 இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் so values எப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் delta H0 R is equal to நம்மளுக்கு given values தெரியும் so இங்க நம்ம என்ன பண்ண போறோம் 2 into போட போறோம் so 2 moles into delta H0 FCO2 நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு minus 393.5 யூனிட் வந்து kJ per mole plus இதுக்கு 3 moles so 3 moles into H2O க்கு நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க minus 285.5 kilojoule per mole minus இப்போ இங்க வரணும் 1 mole எதுக்கு எழுத போறோம் C2H5 அப்ப into minus 277 kilojoule per mole plus 3 moles ஆக்சிஜனுக்கு வேல்யூ எவ்வளோ நமக்கு into 0 இப்போ இதை சால்வ் பண்ணுவோம் so delta H0 R is equal to இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த மோலும் இந்த பெர் மோலும் எல்லாத்துலயும் என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது அப்ப நம்மளுக்கு யூனிட் எது மட்டும் கிடைக்கும் இப்போ இங்கேயும் 0 கிலோஜூல் பெர் மோல்னு வந்துரும் so இது டோட்டலாவே என்ன ஆயிடுது அப்படின்னா 3 into 0 0 ஆயிடும் ஓகேவா so அப்ப யூனிட் வந்து நம்மளுக்கு வெறுசா என்ன மட்டும் கிடைக்கும்னா கிலோஜூல் மட்டும் கிடைக்கும் இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் so 2 into minus 393.5 எவ்வளோ வருதுன்னா minus 787 ன்னு வரும் அதுக்கப்புறம் 3 into minus 285.5 அப்படின்றது minus 856.5 நம்மளுக்கு கிடைக்குது அப்புறம் minus இதுக்கு என்ன வரும் minus 277 plus 0 நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப which is equal to இது ரெண்டும் minus of minus என்ன ஆயிடுது plus ன்னு வரும் so 1643.5 minus 1643.5 so இது எல்லாமே நம்மளுக்கு யூனிட் வந்து எதுல வந்துருது கிலோஜூல் அப்புறம் minus of minus plus 277 kilojoule so delta H0 R is equal to நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா minus 1366.5 கிலோ ஜூல்னு கிடைக்கும் so நம்ம வந்து ரியாக்டன்ஸ் ஒரு ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்னுடைய என்தால்பி ஃபார்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை கால்குலேட் பண்றோம் ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ